நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்கள் சொன்னார்கள், நேற்று நடந்த டெஸ்ட் மேட்சில் தமிழ்நாடு டெல்லியை தோற்கடித்தது. அதை எப்படி தோற்கடித்தது, எவ்வளவு ஒற்றுமையாக இருந்து தோற்கடித்தோம் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த அரசியல் சாசன திருத்தத்தை எதிர்த்து தோற்கடித்தோம். 2024 தேர்தலை உங்களுக்கு ஒரு நிமிடம் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அந்த தேர்தலில் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும். அரசியல் சாசனத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது, அரசியல் சாசனத்துக்கு கேடு வந்திருக்கிறது. ஆகவே அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடித்து தந்த அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நீங்கள் வாக்களித்தீர்கள். அந்த வாக்குகளின் முடிவு என்னன்னா, தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலேயும் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதாவுக்கு 0 கிடைத்தது. ஆக உங்க தீர்ப்பு 39-0. அரசியல் சாசனத்தை தொடாதே, அரசியல் சாசனத்தில் கை வைக்காது. ஆக்குவதற்கு 6 மாதம்னா அழிப்பதற்கு 1 நாள் போதும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 2.5 ஆண்டுகள் செலவழித்து இந்த அரசியல் சாசனம் என்ற பொக்கிஷத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். நீ 1 நாள் 2 நாள்ல அழித்து விடாதே என்று எச்சரிக்கை தந்தீர்கள். அந்த எச்சரிக்கை 2 ஆண்டுகளுக்குத்தான் பலித்தது. 2 ஆண்டுகள் அரசியல் சாசனத்திலே கை வைக்கவில்லை. ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு அவர்களுக்கு துணிச்சல் வந்தது. எந்த துணிச்சல்? தமிழ்நாடு தேர்தல் நடக்கிறது, மேற்கு வங்க தேர்தல் நடக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து 39 பேர் வரமாட்டார்கள். மேற்கு வங்கத்திலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 29 பேர் வரமாட்டார்கள். 39, 29, 68 பேர் வரமாட்டார்கள். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற துணிச்சல் அவர்கள் அரசியல் சாசனத்தை திருத்த முற்பட்டார்கள். ஆனால் 58 பேரும் 68 பேரும் அங்கே ஆஜராகி இந்த தேர்தலை இந்த அரசியல் சாசன திருத்தத்தை தோற்கடித்தார்கள். அது நமக்கு பெருமை, உங்களுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை. ஆகவேதான் தமிழ்நாடு டெல்லியை தோற்கடித்தது என்று தொடங்கியது. இந்த அரசியல் சாசன திருத்தம் நடந்திருந்தால் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளம், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, நம்முடைய இன்றைய பிரதிநிதித்துவம் 24.3. கவனமாக எடுக்க, 1/4 பங்குக்கு கொஞ்சம் குறையும். 24.3. இந்த அரசியல் சாசன திருத்தம் நிறைவேறியிருந்தால் இந்த 5 மாநிலங்களுக்கு நம்முடைய பிரதிநிதித்துவம் 20.7 குறைஞ்சிருக்கும். 5ல் 1 பங்காக குறைஞ்சிருக்கும். 4ல் 1 பங்கு நம்முடைய குரல் மெல்லிதாக தான் ஒலிக்கிறது. 5ல் 1 பங்கு குறைக்கப்பட்டால் நம்முடைய குரல் ஒலிக்கவே ஒலிக்காது. இந்த சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்ச கணக்கை நான் சொல்றேன். எல்லா பத்திரிகைகளும், எல்லா செய்திகளும், எல்லா தொலைக்காட்சிகளும் இந்த கணக்கை தான் உறுதி செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய கணக்கு புள்ளி முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்டால் 7.18 என்ற பிரதிநிதித்துவம் 7.23 உயரும் என்று சொல்லியிருக்கிறார். நான் அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இந்த அமமுக என்ற கட்சி 3 பேரும் இங்கே கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து எனக்கு கணக்கு பாடம் கற்றுக் கொடுங்கள். எப்படி 7.18 என்பது 7.23 ஆகும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசியல் சாசன திருத்தம்
பாதகமா பாதகம் இல்லையா என்று கேட்டால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? பாதகம்னு சொல்லணும் அல்லது பாதகம் இல்லைன்னு சொல்லணும். அவர் என்ன பதில் சொன்னார்? பாதகமும் சொல்லல, பாதகம் இல்லைன்னு சொல்லல. நான் அமித்ஷாவுக்கு தொலைபேசியில பேசினேன். அவர் பாதகம் இல்லைன்னு சொன்னாரு. ஆகவே நானும் பாதகம் இல்லைன்னு சொல்றேன். இப்ப நான் பேசுறேன், இது ஒலி பெருக்கி. இந்த ஒலியை பெருக்கி உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அமித்ஷா சொன்னார், ஆகவே நான் பாதகம் இல்லைன்னா